அந்த வடமேற்குல தயவு செய்து பால்கனி அமைத்து விடக்கூடாதே கூடாது. ஏன்னா வடக்கு சைடு பால்கனி அமைத்து விட்டால், நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துவிடும். வடமேற்கில் கிச்சன் போட்டீங்கன்னா, மேற்கு பக்கம் எக்ஸிட் வச்சு பால்கனி வச்சுக்கலாம் கிச்சனுக்கு. தென்மேற்குலயும், வடகிழக்கிலயும் கிச்சன் அமைக்கக்கூடாது. ஓகே. அது கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய இடம். இது மூளை சரியாக இயங்கக்கூடிய இடம். இந்த 2 இடத்துலயும் இருக்கக்கூடாது. தென்கிழக்கு என்பது அக்னி மூலை, நெருப்பு. வடமேற்கு மூலை என்பது காத்து. இது 2 இடத்துல நீங்க வந்து ஸ்டவ் பத்த வைப்பது சிறப்பை தரும். ஓகே. இதற்கான வண்ணம் அப்டின்னா, கிச்சனுக்கு இந்த வண்ணம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாருக்கும். பிளாக்கையும், ரெட்டையும் தவிர்த்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சாண்டிலு, லைட் கிரீனு, கிரே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா பிளாக், ரெட் மட்டும் வேண்டாம். இந்த டைல்ஸும் அந்த கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடணுமா? முதல்ல டைல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அது ஆஃப் கலரா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ரொம்ப பிரைட்டா பளிச்சுன்னு நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, பளிச்சுன்னு இருந்தா அது பாசிட்டிவ்னு நெனச்சு. பளிச்சுன்னு இருந்தா பாசிட்டிவ் தான். நீங்க நெகட்டிவா தாட் வந்து உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவ் தாட்ட இமிடியேட்டா அத நடத்தி குடுத்துரும்.